நல்ல கவனிங்க. மத்தேயு 24:24 இப்படியாய் சொல்லுகிறது. Matthew chapter 24 verse 24 says, ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். For false Christs and false prophets will arise and perform great signs and wonders, so as to lead astray, if possible, even the elect. ஏன் அப்படின்னா கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகள் அந்த மாந்திரிகத்தை கொண்டு வந்து சில இடங்களிலே போய் மாந்திரிகத்தை வைத்து அவங்க என்ன செய்யறாங்க, இங்கே வந்து ஜனங்களை ஊழியர்கள் மூலமாக வந்து சபைகளுக்குள்ளே என்ன செய்யறாங்கன்னா கன்வென்ஷன் அதை இதை நடத்தி ஜனங்களை வஞ்சித்து சில குடும்பங்களையும் என்ன செய்யறாங்க, கவிழ்த்து போடுகிறாங்க, பாவங்களை செய்யறாங்க. இப்படிப்பட்ட அநியாயங்கள் அப்பாவி ஜனங்கள் இங்க பாவங்க, அவங்களுக்கு என்னங்க தெரியும்? ஒரு வேளை வெளிப்பாடு விசுவாசிகளுக்கு இருந்தா தெரிஞ்சிருக்கு. பாருங்க, ஊழியர் மீட்டிங் நடத்தினது மாத்திரமல்ல, பிரபலமான சபைகளில் 3 நாள் 2 நாள் 4 நாள் கன்வென்ஷன் கூட்டமும் நடத்திட்டு போனாங்க. அப்ப ஒருவருக்கு கூட இந்த வெளிப்பாடு வந்து கிடைக்கலையா? Children of God, for false Christs and false prophets, they are performing great signs and wonders by leading these people astray, deceiving the people, the believers of God. They are doing all this, entering into the church through the servants of God. They are performing all these black magic. They are doing all this. They are deceiving the people, cheating the people, poor people. They don't know what type of spirit is working through them. They are common people. How will they know? These people, they not only conduct pastors meeting, but also they conduct conventions and special meetings. After deceiving the people, these people are cheated. They enter into their family. They spoil the family by doing certain sins. How pathetic is the condition of that family? What I am asking, are the pastors not getting revelation from God? What type of spirit is in them? Do they not have the gift of differentiating the good spirit and the bad spirit? தேவ பிள்ளையே, Children of God, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 2வது வசனத்துல எபேசு சபையினுடைய ஊழியருக்கு கள்ள அப்போஸ்தலர்கள், இவங்கள கள்ள அப்போஸ்தலர்கள் என்று அவருக்கு தெரிஞ்சு அவரு என்ன செய்யறாரு, தேவ ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தினபடினால அவருக்கு தெரிஞ்சது இவங்க கள்ள அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்லி அவர் இனம் கண்டு கொண்டார். காரணம், அவரோடு தேவன் இருந்தார். அதனால அவர் தவறின போது அவருக்கு ஆண்டவர் எச்சரிப்பை கொடுத்தார். Revelation chapter 2 verse 2, God is speaking that you know the works and you know who are the false prophets. So God is speaking through him and asking this servant of God in the church of Ephesus and warn them that they are the false prophets and false pastors. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆவியை பகுத்தறியக்கூடிய அப்படிப்பட்ட காரியம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளிடத்துல இருக்கலாம், ஊழியர்களிடத்துல இருக்கலாம். சரியா? பெரிய நம்ம தீர்க்கதரிசி அப்படிலாம் நம்ம சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அதுவும் பார்ப்போம். ஆமா, நான் தீர்க்கதரிசியா இந்த ரஜினி இந்த சினிமால சொல்ற மாதிரி தான் சொல்றது, தீர்க்கதரிசியாக நான் சொல்லுகிறேன். எப்பா இந்த பொய்யெல்லாம், இந்த பச்சை பொய்யெல்லாம் எப்படிப்பா வாயை திறந்து சொல்ற? இப்படி எல்லாம் நம்ம ஜனங்களை ஏமாத்தி தீர்க்கதரிசியா ஏதோ 1-2 வெளிப்பாடப்பட்டோன்னே நம்ம எல்லாம் பெரிய தீர்க்கதரிசியா மாறிட முடியுமா? ஆண்டவர் வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் அந்த பூமியில ஊழியம் செய்யற வரைக்கும் எவ்வளவு வெளிப்பாடப்பட்டாலும் ஒரு சகோதரன் என்கிற பகுதியில ஊழியம் செய்துட்டு அவர் அழைத்த அழைப்பை சரியா செய்து பரமராஜ்யத்துல போய் பிரவேசிக்கணும். சும்மா வாயில வந்தது நான் தீர்க்கதரிசி, நான் வந்து பெரிய அப்போஸ்தலன், நம்மளே நாம என்னது வெளிப்படுத்தின விசேஷம் 2:2 சொன்னது போல அவர்களையே மேன்மைப்படுத்திக் கொள்கிறார்கள். Children of God, in 1 Corinthians chapter 12, we read about God is giving certain people the gift of differentiating the spirit. That might be given to a common believer, a pastor or anyone. But that all you cannot say, I am a prophet. Some prophets, they are doing all this in the style of Rajinikanth, an actor. I am a prophet in this church. Who called you to be a prophet? We are all common brothers who came to serve the Lord, who to do the will of God. You cannot boast yourself to be pastors, yourselves to be prophets, yourselves to be apostles. As it is mentioned in Revelation chapter 2 verse 2, they call themselves to be apostles who are not found to be apostles, but they are false pastors. This is what is mentioned in Revelation chapter 2, and nowadays in the churches today, these type of people are entering and deceiving the people.
அப்ப தேவ பிள்ளையே, then children of God, மந்திரவாதியும் அசுத்த ஆவிகளினால மாந்திரிக வித்தைனால வந்து எங்க ஊழியர் செஞ்சுட்டு போயிடா, ஊழியர் கூட்டம் நடத்திடுறா, சபைகளுக்குள்ள வந்துடுற, ஜனங்களுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் பெரிய ஊழியர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த ஊழியக்காரங்க கூட்டம் நடத்தின உடனே ஜனங்கள் நினைச்சு அங்க போய் என்ன செய்யறது, தலையை கொண்டு கொடுக்கிறது, அவர் ஏதாவது நமக்கு சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லி போய் என்ன செய்யறது, நம்ம நிக்கிறது. Children of God, even magicians, they are entering into the church in the name of pastors. They are conducting all meetings, special meetings and all that. People, they think they are great pastors, big pastors. They show their head to them, they bow before them, and you see these magicians, they deceive the people and they spoil the people. தேவ பிள்ளையே, Children of God, ஒரு தேவனுடைய பிள்ளை ஒண்ணு, நீ தேவனை பின்பற்றுகிற ஒரு விசுவாச வாழ்க்கையிலிருந்து சீசனா மாறணும். சீசனா மாறுகிறவர்கள் அவங்க எப்படி மாறின, அப்போஸ்தலர்களாகவோ தீர்க்கதரிசியாகவோ சுவிசேஷகனாகவோ போதகனாகவோ இல்ல, நீ ஒரு சீசனாவே இருந்து என்ன செய்யலாம், கர்த்தருடைய பகுதியில நம்ம காணப்படலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைய நம்ம பாவத்துல வந்துட்டு கடைசி வரை பாவியா இருந்து நம்ம பாவத்திலே மரித்து போவோம் அப்படின்னா சபைக்குள்ள ஒரு பாவி வந்தது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால தேவனுடைய பிள்ளைகள் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்க என்ன செய்யுங்க, ஒரு சீசிகளாக ஒரு சீசன் மாறுங்க. இன்னைக்கு கடைசி நாட்கள்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஏமாற்றப்படுகிற அளவுக்கு அப்படிப்பட்ட மந்திரவாதிகள் ஊழியம் மாந்திரிகத்தை வைத்து இன்னைக்கு அநேக இடங்களில் தமிழ்நாட்டில் பட்டணங்கள்ல, ஏன் தூத்துக்குடி மட்டும்தானா, அநேக பட்டணங்களில் போய் ஊழியம் செய்து ஜனங்களை ஏமாற்றி அவங்க சுகபோக வாழ்க்கைக்காக காணப்படுகிறாங்க. அதாவது மத்தேயு 7வது அதிகாரத்துல கூட நம்ம கனிகளினால என்ன செய்யலாம் அறியலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. கனி ஒண்ணு இருக்கணும், இல்ல ஒரு வெளிப்பாட்டு ஒரு அறிவு இருக்கணும், ஏதாவது ஒரு பகுதியில நம்ம என்ன செய்து கொள்ளணும், கண்டு கொள்ளணும். பெரிய தீர்க்கதரிசியா நம்ம இருக்கணும் அப்படி எல்லாம் கிடையாது. ஏதோ இன்னைக்கு அடியோனுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற சபையில அப்படி எல்லாம் பார்ப்போம் அப்படின்னா அநேக பிள்ளைகள் வெளிப்பாடுகளை பெற்றவர்கள் எனக்கு சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிறாங்க அப்படின்னா உடனே அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆமா அப்படி சொல்லியிருக்கிறாங்களா இப்படி சொல்லியிருக்கிறாங்களா நம்ப மாட்டேன். அவங்க எப்படி இருக்காங்கன்னு அது ஏற்கனவே எனக்கு தெரியும். இன்னொன்னு சொன்ன காரியம் நடக்கிறதை நான் பார்ப்பேன். அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அசுத்த ஆவி குறி சொல்ற ஆவி கிரிகை செய்யறதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களா இல்ல கனி கொடுக்கிற வாழ்க்கையில இருக்கிறாங்களா, அதுவும் எனக்கு ஆண்டவரை வெளிப்படுத்தி கொடுத்திருப்பாங்க. Children of God, if you enter a church, you should first become a true believer, then become a true disciple, then become an apostle or evangelist or shepherd or prophets or teachers, whatever it may be, or at least you have to be a proper believer or a female or male disciple. This is the life what God expects or requires of you. But after entering a church as a sinner, you live a sinful life, and until the end you live a life of sin till your death. That is not a life of a believer or a life pleasing to God. Nowadays you see these magicians, they are entering into the church, not only into Tuticorin but many cities of the world, in India as well as the whole world. They want to live a sophisticated life. They want a life full of worldly pleasures. That is why they are deceiving the people. In Matthew chapter 7 we know it is mentioned about we have to possess the spirit of differentiation, possess the gift of differentiating the spirit, whether it is true spirit from God or it is an evil spirit. Even common believers, they will have certain revelation. They cannot tell themselves to be big prophets. Now see, I am a servant of God, I have small revelations or prophecies received from God. I will not mention myself or call myself to be a prophet, big prophet. But even my believers, church believers, they possess some spirit with the spirit of revelation from God. They will come and tell me, God spoke to me this, that. But I will not believe that blindly, because God would have spoken about them to me, whether they are living with God or whether they are not living with God. So I will also have the spirit to differentiate whether this person is speaking the word of God or possessing an evil spirit by telling this fortune teller spirit that is foretelling what will happen in the future, this evil spirit they have or not. So children of God, be careful, be watchful and listen carefully.